ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஏப்ரல் 26 நம்ம ஒரு பெய்ட் டிஸ்கஷன் துவங்குறோம். இது முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இதில் நாங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம், அதை பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது. பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க இது ஏதுவாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யாரெல்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்கஷன் பொருந்தும். பணம் கட்டினா நான் ப்ராஃபிட் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு இது முழுக்க பொருந்தாது. அதனால் முயற்சியே செய்ய வேண்டாம். அதனை பற்றி மேலும் தகவல் அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908 நம்பருக்கு. இந்த ஒரே பேஜில் நம்மளுக்கு ஓப்பன் ஹைலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாம் எதுக்கு பார்க்க சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறோம். மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தான். என்னென்னா இதில் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத எல்லா ஸ்ட்ரைக்குமே நீங்கள் எல்லா ஸ்ட்ரைக்கும் நீங்கள் இன்சர்ட் பண்ண ஸ்ட்ரைக் எல்லாமே அப்போ உடனே எல்லா இதுக்கு எப்படி ஒரே பேஜில் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். நீங்கள் இன்சர்ட் பண்ணக்கூடியது அப்போது ஓப்பன் ஹை லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டாஸ் எல்லாமே வந்துடுறதுனால நீங்கள் அனலைஸ் பண்ணுறக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை குயிக்காக நீங்கள் பார்க்குறக்கு இது எல்லாமே ஏதுவாக இருக்கும். நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, மார்க்கெட்டையும் ரொம்ப ஸ்லோவாக மொமெண்டம் ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம லிக்விடிட்டி ப்ராப்ளம், அதை சேம் பர்சன்டேஜ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சேம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பாருங்கள். இது காலையிலேயே நம்ம நம்மளுடைய பெய்ட் டிஸ்கஷனில் இணைஞ்சவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். நேரம் பார்த்திங்கன்னா 9:40. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 24,022 இருக்காங்க. 170 புள்ளிகள் ஏற்றம் அடைஞ்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி 900 புள்ளிகள். அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜில் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு சப்போர்ட் நிஃப்டிக்கு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்திங்கன்னா 170 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்காங்க. ஆனால் எல்லா ஸ்ட்ரைக்குமே பாருங்கள், இதுதான் ஐடிஎம் டு ஓடிஎம் ஸ்ட்ரைக். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாற சதவிகிதம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் பில்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அதற்காக தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் நீங்கள் ஸ்பாட் 24,022 இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வீக்லி ஃபியூச்சர் ஆர் மந்த்லி ஃபியூச்சர், ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு மந்த்லி ஃபியூச்சர் இருக்கனால நீங்கள் பாருங்கள், 24,000 கால் 24,000 புட் சேம் ப்ரைஸ். அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா 24,002 ரூபா ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ 24,002 தான் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 18 ரூபாய், 20 ரூபாயே டிஸ்கவுண்டில் இருந்திருக்கு மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பாட் 24,022, இங்கே ஃபியூச்சர் 24,002 தான் இருந்திருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்டில் இருந்திருக்காங்க. வித் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி சேமாக இருக்கும்போது சில மாதிரி ரியாக்ட் பண்ணும். இதை நீங்கள் பொருத்தி பார்க்கணும். ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வால்டைல் மார்க்கெட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சைடுவே மார்க்கெட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அதனால் அதனை பொருத்தி நம்ம பார்க்கணும். அதற்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம். இது எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா, இது கலை, நீங்கள் எப்படி வேணாலும் இதை பார்க்கலாம். ஆனால் நான் பார்க்குறதும் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கும். இப்போ இது 24,000 இருக்காங்களா, இப்போ மார்க்கெட் 24,022 இங்கே 50 புள்ளிகளுக்கு உண்டான மொமெண்டம் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் +50 -50ங்கிற ரேஞ்சில் தான் இந்த ஸ்ட்ரைக்கு பார்க்கணும். அப்போ 24,072, 24,122, 24,172, 24,222 அப்படிங்கிற பேஸில் இப்போ நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டோட டைமிங் படி இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்டோட மூமெண்ட்டுக்கு இவங்க 191 ரூபா இருப்பாங்க, 220 ரூபா இருப்பாங்க, 253 ரூபா இருப்பாங்க, 287 ரூபா இருப்பாங்க. எப்போது இந்த பாயிண்ட் டிகே ஆகாத வரை இது நம்மளுக்கு பொருந்தும். அப்போ மார்க்கெட் 24,000 கால்
நமக்கு வந்துட்டு 24,072 அப்படின்னு போகும்போது 191 ரூபா இருந்திருப்பாங்க. அடுத்து 24,122 வரும்போது 220 ரூபா இருந்திருப்பாங்க. 24,172 அப்படிங்கும்போது 253 ரூபா இருப்பாங்க. 24,222 அப்படிங்கிற இடம் வரும்போது 287 ரூபா இருந்திருப்பாங்க. ஆனால் இதில் டிகே இந்த 165ங்கிற டிகே பாயிண்ட் ஏறி இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் இன்னும் ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத நமக்கு. இப்போ இது பாருங்கள், மார்க்கெட் 24,167 ஸ்பாட் இருக்காங்க. இங்கே வந்து ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதை கிராஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சமமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் 24,175 இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ப்ரீமியம் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 24,000 கால் பாருங்கள், 243 ரூபா இருக்காங்க. அப்போது 24,175 அப்படிங்கிற இடத்துல இவங்க 258 ரூபா இருந்திருக்கணும். பாருங்க, 50 பாயிண்ட், 100 பாயிண்ட், 150 பாயிண்ட். அப்போ 24,022 ப்ளஸ் 150 புள்ளிகள். அப்போ என்ன ஆச்சு, நமக்கு 24,175 அப்படிங்கிற இடம் நமக்கு வருது. அப்போது இந்த இடத்துல அதோட விலை பாருங்க, இங்கே இருக்கிறது 24,175. அப்போ இதிலிருந்து 150 பாயிண்ட் அப்படிங்கும்போது நமக்கு 243 இருக்கும். அப்போ 258 ரூபா இருந்திருக்கணும். அப்போ அதுக்கு டிகே இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது 163 இருந்தவங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 24 12 பாயிண்ட்டுன்னு வச்சுட்டா 132 இருந்திருக்காங்க. அப்போ இதில் 30 பாயிண்ட்டை காணும். அப்போ அதற்குண்டான டிகேக்கு அங்கே காணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது. இதில் நீங்கள் வந்துட்டு எந்த ப்ரைஸ் எப்படி வேணாலும் நீங்கள் கனவு காண்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸாக எடுத்துகிட்டு அது மாதிரி ஒர்க் ஆகத்தான் செய்யும். ஆனால் இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இங்கே லாஜிக்காக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டை பற்றி புரிதலுக்குள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்போ 24,000 அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவங்களோட ஹை 260 ரூபா. அப்போ இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம வச்சுருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா 24,000 புட்டோட ஹையும் சேம், 24,000 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸும் நியர். அப்போ மார்க்கெட் இதை கடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், கடக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்கணும். இவங்களோட லோ 120 ரூபாய். அப்போ இந்த 120 ரூபாயை 24,000 காலோட லோ 121 புட் ஆப்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 60 ரூபாய் இறங்கியிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ண இடம் பார்த்திங்கன்னா 165. இவங்க 120 ரூபாயை பிரேக் பண்ணும்போது 24,000 கால் இருந்த விலை பார்த்திங்கன்னா ஒரு 160 ரூபா தான் இருந்தாங்க. அப்போ அங்கிருந்து 160 டு 180க்குள்ளே இருந்தாங்க. அப்போ அதை பிரேக் பண்ணும்போது இவங்க 60 ரூபா இறங்கினதுக்கு இவங்க 80 ரூபா ஏற்றம் அடைஞ்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஸ்க்ரீன்ஸை பார்த்துட்டு இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 24,150. இதெல்லாம் எதற்காக நம்ம ஒப்பீடு பண்ணுறோம், நம்ம கதை பேசுகிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு சிலருக்கு தோணும். நம்ம வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கணிதத்தோட லாஜிக்கை நம்ம பார்க்குறோம். இப்போ 23,850 அப்படிங்கிறது நேற்றைக்கு முந்தைய வர்த்தக நாளோட க்ளோசிங் 190 ரூபா இருந்தாங்க. இப்போ எவ்வளோ இருக்காங்க, 125 ரூபாய்க்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், 70 ரூபாயை காணோம் அப்படிங்கிறதா தான் வடிவேலு அவர் சொன்ன மாதிரி கிணத்த காணோங்கிற கான்செப்ட். இப்போது இந்த காலோட லோ 190 இருக்குது, 23,850 காலோட லோ. அப்போ இவங்க 190 அப்படிங்கிற பிரேக் பண்ணாத வர மார்க்கெட்டுக்கு இது ப்ளஸ் இது 200ன்னு எடுத்துக்கிட்டா 23,040. அப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த 23,040க்கு கீழே வராத வரை இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது 382 தாண்டாத வர மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா 23,850 ப்ளஸ் 382 400 வச்சுட்டாலும் கூட 24,250. அப்போ வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக் 23,850 ஸ்ட்ரைக் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னா 23,040. அப்போ நேற்று நீங்கள் 24,000 சொல்லி பழக்கமாயிடுச்சு. அப்போ 24,040. அப்போ மார்க்கெட் 24,040க்கு மேலே நிலை பெற்று இருக்கும்போது நேற்றே பார்த்தீங்கன்னா 24,040க்கு மேலே நின்னதுக்கப்புறம் தான் ஒரு அளவுக்கு மார்க்கெட் கிராஜுவலாக ஏற தொடங்கினாங்க.
அப்போ இதை வந்து நம்ம புரிதலுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இந்த இடத்துல அந்த செல்லர் இப்போ இந்த 190 ஒருத்தர் செல் அடிச்சிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ரியலாக லாஸ் வர இடம் வந்து 24,040. இதுக்குள்ளே டைம் வேல்யூ இருக்குது. அது எக்ஸ்பெரிக்குள்ளே என்ன ஆகும், மார்க்கெட்டில் அந்த டைம் வேல்யூ படிப்படியாக குறையும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போது 23,850 காலோட கட்டுப்பாட்டு எல்லை 24,040 24,250 இருக்குது. அப்போ அதே இது இவங்க இந்த 190 ரூபாய் அப்படிங்கிறது 23,850 இருந்தாங்களா, இனி மார்க்கெட் வந்து 23,850 வரும்போது இவங்க 190 இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற கண்டிஷன் படி 120, இதே நாளைக்கு வந்தாங்கன்னா 80 90 அப்படின்ட்டு வரும். அப்போ 190 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்தா மார்க்கெட் 23,850 வரும்போது, இப்போ புட் ஆப்ஷனே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் 23,850 வரும்போது இவங்க 120 ரூபா இருப்பாங்கன்னு தான் இங்கே லாஜிக்காக நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அட் த மணியோட ப்ரைஸ், இப்போ இருக்கிற அட் த மணியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 117 132 15.7னா அப்போ 125 ரூபா இருக்காங்க. அதனால தான் நம்ம அட் த மணிக்கு, ஏன்னா சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆப்ஷன் செயினில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொன்னது. அதனால் இதை நம்ம ஒன்றாக பார்த்தோம். இப்போ மார்க்கெட் 24,000 வந்தாலும் 24,000 கால் புட் 125 ரூபாய்க்கு இப்போ தற்போது டிகே ஏற்படாது வர. இப்போ டிகே வந்து ஏற்பட்டு ஒரு 90 இருக்குது அப்படின்னா இவங்க 90 ரூபாய்க்கு தான் மீட் பண்ணுவாங்க 24,000 கால் புட்டு. அப்போ என்னாகும், இவங்க 125 வரணும், மார்க்கெட் இன்னும் 24,000க்கு கீழேயும் மார்க்கெட் இறங்கினா தான் 24,000 புட்டால் 125 வர முடியும். இப்போ மார்க்கெட் வந்து 24,250 போகிறாங்க அப்படின்னா 24,250 கால் புட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி 125. இப்போ இதில் 15 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குங்களா. இப்போ இது பாருங்கள், இப்போ இது பேஸ்டு நம்ம வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட் நம்ம பேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 24,050 கால் புட் 24,250 கால் புட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கால் புட்டோட ப்ரைஸ் சேமாக தான் இருக்கும். 173.88 193.76. ஸோ இதுதான் கான்செப்ட். இவங்களோட டிஸ்டன்ஸ் ஓரியன்டில் இந்த மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸை வச்சு நீங்கள் வந்துட்டு டிகே ஆகுதா டிகே ஆகலையா தான் எடுக்க முடியுமே தவிர இந்த ப்ரைஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஒன் சைடு மார்க்கெட்டில் மட்டும்தான் ப்ராஃபிட் வரும். சைடுவே மார்க்கெட்டோ வால்டைல் மார்க்கெட்டில் நீங்கள் பெரிய லாஸை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஒன் சைடு மார்க்கெட்டில் எப்படி இருந்தாலும் அதை கடந்து போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகணும், ப்ரைஸை சஸ்டெயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா டிகே ஏற்பட்டப்போ கூட மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகாது, சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகாது. அப்போ ஒன் சைடு மார்க்கெட் இல்லாத இடங்களில் எப்படி இருக்குது, ஒன் சைடு மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்று வந்துட்டு 23,850 நம்ம கோடு போட்டு வச்சோம். இந்த கோடு வந்துட்டு போட்டதை எவ்வளோ தூரம் அவங்க டிசிப்ளினை இதை மதிச்சங்காட்டி தான் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்குது. இவனோட ஆப்பனண்ட் எல்லாமே இதற்கு கீழே இருந்திருக்கான். அப்போ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து பார்க்க பழகணும். அதற்காக தான் இந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் நம்ம கொடுக்கறது. இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு எட்ஜ் அப்படின்னு பார்த்துட்டா 24,150 இப்போ இருக்கிறாங்க. அப்போ இதை வச்சு என்னென்ன டேட்டாஸ் பார்க்கலாம். 24,150 காலுடைய லோ 72. அப்போ இந்த 72 நமக்கு வந்துட்டு பிரேக் ஆகணும், பிரேக் ஆகக்கூடாது அப்படின்னா இப்போ 24,150 72 ஆட் பண்ணுங்கள். அப்போ 24,222. இப்போ இந்த 24,222க்கு மேலே போய் இவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னா இந்த 72 அப்படிங்கிற லோ பிரேக் பண்ணுறக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் 24,222க்கு கீழே இவங்க பயணம் பண்ணுற வரை இந்த 72 லோ பிரேக் ஆகும். இப்போ 24,150 புட் 104 ரூபா லோ கொடுத்துருக்காங்க. அப்போ 24,050 அப்படிங்கிற இடம். இப்போ 24,050க்கு கீழேயே இவங்க வணிகம் நடைபெறாங்க அப்படின்னா இந்த 104 லோ பிரேக் பண்ண, சப்போஸ் இன்றைக்கி வந்துட்டு டவுன் ஆகுறாங்க, டவுன்னா இருக்கிற இடத்துலேருந்து டவுன் ஆகுறாங்க அப்படின்னா உடனடியாக இந்த ப்ரீமியம் டிகே ஆகாமல் 24,050க்கு கீழே வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா இந்த 104 ரூபா பிரேக் ஆகாது, லோ பிரேக் ஆகுது. ஆனால் 24,050க்கு மேலே இருக்கிற வரை இந்த லோ வந்து பிரேக் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த விளக்கம். அப்போ இந்த எட்ஜ் ரேஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு 24,250 நான் 100 பாயிண்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறேன், 125 பாயிண்ட் வச்சுட்டா 275 வரும். இந்த பக்கம் 24,025 வரும்.
ஸோ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஜோன். அதனால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கும். இன்றைக்கி டிகே ஆகுறாங்களா அப்ரிஷியேஷன் ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணாமல் இதில் வெற்றி பெற முடியாது. அதனால் உங்களுக்குன்னு ஒன்று ஸ்ட்ராட்டஜி ப்ரிப் பண்ணிட்டு டெய்லி ட்ரேட் பண்ணாமல் அந்த ஸ்ட்ராட்டஜி அமையும் போது மட்டும் வணிகம் நடைபெற நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீண்ட நாள் நீங்கள் பங்கு சந்தையில் இருக்கலாம். பங்கு சந்தை இன்றைக்கி ஒரு நாளே முடிய போகிறது கிடையாது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.